டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், பிரதீப் ரங்கநாதன், அபிஷன் ஜீவின் போன்ற இளம் இயக்குனர்கள் நடிகர்களா அவதாரம் எடுக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய பல இளம் நடிகர்களோட எதிர்கால சினிமா வாழ்க்கை கேள்விக்குறியாகுது அப்படின்னு ஒரு ஸ்டாட் சொல்லுது. இந்த ஸ்டாட்ஸ் எதன் அடிப்படையில் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட், இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா, மூன்றாவது ரசிகர்கள். உண்மையாகவே எதிர்கால வாழ்க்கை அப்படிங்கிறது அப்கமிங் ஆக்டர்ஸ்க்கு கேள்விக்குறியாகுதா? இதுக்கான காரணம் லோகேஷ் கனகராஜ், பிரதீப் ரங்கநாதன் மற்றும் அபிஷன் ஜீவின் தானா? என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் கிட்ட இருந்து வரலாம்னு நினைக்கிறேன். அவர் நடிப்பில் வெளியாகிருக்க டிசி அப்படிங்கிற ஒரு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஆகப்பெரும் எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ரெஸ்பான்ஸும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். திரும்புற பக்கம்லாம் டிசின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ஃபயர் விட்டு ஸ்டேட்டஸ் ஸ்டோரிஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க நம்ம பசங்க. எந்த தியேட்டர்லையுமே டிக்கெட் கிடையாது, அந்தளவு ஃபுல் பிளாக்ல இருக்கு. இதை நினைச்சு ஒரு பக்கம் ஓகே, நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் மாஸ்டர் படத்தில் ஒரு கேமியோ கொடுத்தாரு, இப்போ ஜனநாயகனில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்தாரு, ஃபுல் ஃபிளெஜ்டாக ஒரு ஆக்டராக வராரு. கூலியில் வேற ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டாங்க. இது கம்பல்சரி லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு கம்பேக்காக இருக்கணும்னு சொல்லி லோகேஷோட ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வேண்டுனாங்க. அதே மாதிரி ஒரு கம்பேக்காக இருக்குது. படமும் பார்த்தீங்கன்னா அதிபயங்கரமான ஒரு ட்ரீட்டாகவும் இருக்குன்னு சொல்லலாம். அனிருத்தோட மியூசிக்லாம் போட்டு லோகேஷ் கனகராஜ் இவ்வளோ நாள் அவரோட மைண்ட் தாட் அண்ட் ப்ராசஸ் மட்டும் தான் கேங்ஸ்டராக இருக்கும்னு நினச்சா, அவர் ஒரு ஃபிலிம்லேயே நல்ல ரவுடியாக ஒரு கேங்ஸ்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆகா ஓஹோ, இதெல்லாம் சந்தோஷம் தான். இது ஒரு கற்பனை புனைவு கதை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடு அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மாதவனோட நடிப்பில் நம்ம தமிழகத்தில் வாழ்ந்த இந்தியாவின் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயா ஜிடி நாயுடோட வாழ்க்கை வரலாறு. அதுவும் பார்த்தீங்கன்னா பீரியாட்ரிக் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால 1980 ஆரம்பிச்சு 90களில் நடக்கக்கூடிய கதையை முழுக்க கஷ்டப்பட்டு ஒரு பயோபிக்காக ஒரு பயோகிராஃபியை எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிடி நாயுடு யூஸ் பண்ண பைக்கில் ஆரம்பிச்சு கார், அவர் இன்வென்ட் பண்ண ஒரு திங்ஸையும் எடுத்து எக்ஸிபிஷன்லேருந்து எடுத்து அதை சொல்கிறதுக்கு டயலாக் ஸ்கிரிப்ட்னு சொல்லி தமிழ், தெலுங்கு, கன்னடா அப்படின்னு சொல்லி பல மொழியில் இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அது வந்து பயோபிக்கு அதெல்லாம் தாண்டி இது தமிழர்களோட பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் இந்தியாவில் பிறந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆனால் இந்த படத்தை எவ்வளோ பேர் பேசுகிறோம்? யாருமே பேசலை. நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன், நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தை யாரும் பேசலை. இன்னொன்று, மாதவன் வந்து ஒரு சின்ன ஆக்டர் கிடையவே கிடையாது. அவரும் தமிழ் சினிமாவால் புறக்கணிக்க முடியாத, நிராகரிக்க முடியாத ஒரு நடிகர் தான். அப்பேற்பட்ட ஒரு நடிகரோட நடிப்பில் வந்திருக்க ஒரு ஜிடி நாயுடு படம் வெளியில் தெரியுதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. சரி, அது தொடர்ச்சியாக பிரதீப் ரங்கநாதன் அப்படிங்கிற ஒரு பேர் சொன்னோம். இரண்டாவது அவரோட இடத்துக்கு போயிடணும். பிரதீப் ரங்கநாதன் ஒரு பக்கம் லவ் டுடே, கோமாளி அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சிருந்தார் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா டிராகன், டியூட் அப்படிங்கிற படங்களில் அஸ் ஆக்டராக தான் இருக்கார். ஆனால் அவரோட 4 படங்களுமே சக்ஸஸ் எக்ஸப்ட் எல்ஐகே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுக்கோம். ஏன்னா எல்ஐகே வந்து பெரிய அளவில் பாக்ஸ் ஆஃபீஸில் தாக்கம் கொடுக்கல, அவரோட ஸ்ட்ரீக்கில் பிரேக் கொடுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அதே நேரம் இங்கே டிராகன், அதுக்கப்புறமா லவ் டுடே, கோமாளியெல்லாம் ஒரு பக்கம் விட்டாலுமே டியூட் படத்தை அந்த இடத்துல பேசி தான் ஆகணும். என்ன அப்படின்னா, டியூட் படம் ரிலீஸ் ஆகுது, எல்லா பக்கமே பிஆர் ஃபேன்ஸ் சொல்லி எல்லாருமே ஃபயர் விட்டு டிராகன் அந்த டியூடோட மியூசிக் அல்லல்லே உள்ளுள்ளு எல்லாத்தையும் எடுத்து பயங்கரமாக ஃபயர் விடுறாங்க. அதே நேரம் அதே பீரியடில் ஆப்போசிட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட பேர் பைசன் வந்து துருவிக்ரமோட நடிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வந்து ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ண ஒரு படம். எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்குமே தென் தமிழகத்தில் சொல்லப்போனால் தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய மாபெரும் ஒரு சாதிய ஆணவ படுகொலைகள், சாதிய பழிக்கு பழி வாங்கக்கூடிய கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான அரசியல் என்ன அப்படிங்கிறத மாரி செல்வராஜ் எடுத்து வச்சிருக்காரு. ஏன் ஜாதி பெருசுன்னு இவன் ஆப்போசிட்டில் வெட்டுறதும், அவன் ஜாதி பெருசுன்னு அவன் ஆப்போசிட்டில் வெட்டுறதுமா நடந்துட்டு இருக்கிறதா தான் நம்ம இவ்வளோ வருஷமாக பார்த்தோம். மாரி செல்வராஜ் அந்த ஒரு விஷயத்தை தைரியமாக எடுத்து வைக்கிறதுக்கு அவர் 4 படம் தேவைப்படுறது. 5வது படத்தில் அதை எடுத்து வைக்கிறாரு. 5வது படத்தில் இந்த வெட்டிக்கிற 2 பேருக்குமே ஜாதி வெறுப்பில் உள்ளவங்க தாங்கிறத அவர் அந்த படத்தில் காட்டுறாரு. அப்போ இப்படியாப்பட்ட உண்மையான ஒரு கதையை சொல்கிறப்ப இங்கே அதுக்கு வந்து போட்டியாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூட் அப்படிங்கிற ஒரு படம் தான். இப்போ இந்த மாதிரி படம் வர்றதுனால நாங்கள் டூடை விடக்கூடாதாடா, அது என்ன நீ சொல்கிறது என்ன நியாயமாக இருக்குது, இதுவே ஒரு வித பார்ஷியாலிட்டி தான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் இங்கே பார்ஷியல் பேச வரல. இங்கே பிரதீப் ரங்கநாதன் அவரோட வருகையும் அந்த ஒரு படமும் அந்த ஒரு எலவேஷன் அண்ட் ஃபேன் பேஸும் இங்கே பைசன் மாதிரியான ஒரு கிராஃப்டை காணாமல் அடிக்குது அப்படிங்கிறதான் இங்கே இருக்கிற ஒரு ஸ்டேட்ஸ். இதை ஒரு உதாரணமாக வச்சுருக்காங்க. அடுத்ததாக அபிஷன் ஜீவின் வித் லவ் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணுறார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க ஒரு உண்மை கதையை சார்ந்த ஒரு படம் ஒன்று வருது. அது பேர் நான் சொல்ல விரும்பலை. அந்த படத்தோட டீம் லிட்டரலி ஃபீல் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஓகே இங்கே வந்து வித் லவ் வருது, ஆகா ஓகோன்னு ப்ரொமோஷன் பண்ணி வித் லவ் பயங்கரமாக ஓடுதப்பா, ஏன் ஸ்க்ரீனில் பார்த்தா ஆளே இல்லை அப்படி. சரி, உங்கள் ஸ்க்ரீனில் ஆளே இல்லை, அந்த படம் வந்து அவ்வளோ டம்மியாக இருக்கான்னு சொல்லி போய் பார்த்தா அந்த படம் வந்து அஸ் ஸ்க்ரீன் பிளேயும் ஒருத்தான் தான் இருக்குது. ஒருத்தர் இருக்கிற படத்துக்கு இங்கே யாரும் வரல. அப்போ இங்கே சினிமாங்கிறது ஒரு வித கவர்ச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை நடக்க வரல. கவர்ச்சியை தாண்டி ஒரு கலர் பேலட்டு, ஒரு ஃபிலிம் பேட்டர்ன், ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ்க்காக எடுக்கப்படக்கூடிய படங்கள் இன்றைக்கி ட்ரெண்டாவதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. சரி, இது இந்த படம் வர்றதுக்கும், அதாவது லோகேஷ் கனகராஜ் டிசி நடிக்கிறதுக்கும் எதிர்காலத்தில் பல நடிகர்களோட சினிமா வாழ்க்கை காணாமல் போகிறதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம். இங்கே தான் 3 விதங்கள் வருது. முதல்ல மார்க்கெட், அதாவது பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு படம் வந்து கமிட் ஆகாது பல காரணங்கள் இருக்கும் அப்படின்னா. ஆனால் இன்றைக்கும் பல டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்கிறப்ப ப்ரொடியூசர் கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த கதைக்கு யார்ப்பா ஹீரோ அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கதைக்கு ஹீரோ யாருன்னு கேட்குறப்போ
எப்படியா இருந்தாலும் ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார் இனிமேல் படம் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பு, தனுஷ், விக்ரம், சூர்யா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதின்னு சொல்லி இங்கே ஒரு ஒரு பாக்ஸ் ஒரு காலம் இருக்குது. இந்த காலமில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இங்கே ப்ரொடியூசர்ஸ் வந்து பை பிஸ்னஸ் ரேட்டாக இங்கே வந்து ஒரு அமௌண்ட்டாக ஒதுக்குறாங்க. அதை தாண்டி இவங்களை தாண்டி எந்த ஹரிஷ் கல்யாணம் இருக்கட்டும், விஷாலாக இருக்கட்டும், கார்த்தியாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு கதை எடுத்துகிட்டு போகிறப்ப இன்னைக்கு கரண்ட்டில் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, இன்க்ளூடிங் அருண் விஜய் ஆல்சோ. இவங்களுக்கெல்லாம் என்ன பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் இங்கே ஒரு பணமானது ஒதுக்கப்படுது இல்லையா? அப்போ இங்கே வந்து ஒரு பிஸ்னஸை இங்கே வந்து ஒரு படத்துக்கான ஒரு வாய்ப்போ, ஒரு இயக்குனருக்கான வாய்ப்போ, ஒரு சினிமாக்கான ஹெல்த்னஸை யார் முடிவு பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸை ப்ரீவியஸாக அவங்க எடுத்து பார்க்குறப்ப பிரதீப் ரங்கநாதனா கதை என்ன வேணா இருக்கட்டும், பிரதீப் ரங்கநாதன் வர்றாரா, நான் 250 கோடி செலவு பண்ணுறேன். கதை என்ன வேணா இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜ் வராரா, நான் 250 கோடி செலவு பண்ணுறேன். அந்த 250 கோடியில் 10% 25 கோடி வந்து ஒரு அப்கமிங்காக வரக்கூடிய ஒரு டெபியூ டைரக்டருக்கோ, டெபியூ ஹீரோவுக்கும் இங்கே ப்ரொடியூஸ் பண்ண யாரும் ரெடியாக இல்லை. சரி, டெபியூ ஒரு பக்கம் விட்டுருவோம். இதே தமிழ் சினிமாவில் 90s கிட்ஸோட வாழ்க்கையை பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ண வச்ச விஷாலாக இருக்கட்டும், கார்த்தியாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் ஆர்யாவாக இருக்கட்டும், எவ்வளோ பேர் கதிர், அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாண் சொல்லிட்டு எவ்வளோ பேருக்கு இங்கே வெளியில் தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு அது ஒரு தாக்கமாகவும் இருக்குது. நிறையா நடிகர்கள் இன்டர்வியூவில் உட்காந்து சொல்கிறாங்க. இங்கே இன்ஸ்டாகிராம்லையும் சோஷியல் மீடியாலையும் ஒரு பிஆர் டீம் வச்சுட்டு அடுத்து வர்றவங்களே இங்கே வந்து வர விடாமல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, பாஷிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் வந்து வளர்ந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நான் பண்ணுறது வேறு, இன்னொருத்தன் வளர்ந்துடக்கூடாதுன்னு ஒன்று பண்ணுறது, அதெல்லாம் இங்கே நடக்கிறதா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே பிஸ்னஸ் வந்து யார் யார் வளரணும், யார் யார் வளரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஃபேன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ 90s கிட்டும் இப்போ 80s கிட் ஒரு கட்டத்தில் ரஜினி சாரை, கமல் சாரை விரும்பின காலங்கள் இருந்து இப்போ வந்து அவங்க ஃபேமிலியை பார்த்து நம்மளோட அப்பா இல்லைனா நம்மளோட எல்டர் பிரதருங்கிற பொசிஷனுக்கு போட்டாங்க. ஆஸ் அ 90s கிட்ட நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஒரு பக்கம் ரஜினி சார், விஜய் சார், சொல்லப்போனால் தளபதி அப்படிங்கிற எறால இருந்து என்ஜாய் பண்ணிட்டு நம்ம விரும்பின தளபதி இன்னைக்கு சிஎம்மாக இருக்கார், நம்ம விரும்பின தலை இன்னைக்கு ரேசராக இருக்காருங்கிறதுனால சினிமா விட்டு ரிட்டையர் ஆகிட்டு நல்ல படமாக இருந்தால் பார்க்குறோன்ற மாதிரி நம்மளும் வந்துட்டோம். நம்மளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2K அண்ட் ஜென்சிஸ், இந்த 2K வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிக அளவில் கொரியன் ஃபிலிம்ஸு, கொரியன் சீரிஸஸு, மலையாளம் ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுனால நிறையா படங்கள் பார்த்து அவங்களுக்கு மல்டி சென்சஸ் வந்துருச்சு. இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க முழுக்க ஃபேன்ஸ் வந்து அதர் ஃபிலிம்ஸுக்கும் அதர் லாங்குவேஜஸ்க்கும் மாற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வரக்கூடிய ஜென்சிஸ் தான் எங்கள் பிரதீப் ரங்கநாதனுக்கும், லோகேஷ் கனகராஜுக்கும், அபிஷன் ஜீவித்துக்கும் மற்றும் வரக்கூடிய அடுத்த இயக்குநர்களுக்கும் ஃபயர் விட்டுட்டு, ஓ அப்படியா விக்ரம் அவர் நல்ல ஆக்டர், அவர் என்ன படம் நடித்தார் கடைசியாக, ஓ இந்த தங்கலான ஒரு படம் நடித்தார் அதானே விக்ரம் அப்படின்னு கேட்குற ஒரு சூழ்நிலையும், அதே மாதிரி கார்த்தி அவர் என்ன படம் நடித்தார், வாத்தியார் நடித்தார் அதானே கார்த்தின்னு கேட்குற சூழ்நிலையும், சூர்யாவை கருப்பு படத்தை வச்சு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இடத்துல தான் இங்கே ஜென்சி கிட்டும் தமிழ் சினிமாவும் இருக்குதுங்கிறது ஒரு அன்ஹெல்தியான ஒரு விஷயம். அப்போ இங்கே ஃபேன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபேன்ஸுங்கிறவங்க உடஞ்சிட்டு அவங்களோட லைஃப்பை பார்க்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. தலை ஃபேன்ஸ் ஒரு பக்கம் லைஃப்பை பார்க்குறாங்க, விஜய் சாரோட ஃபேன்ஸ்லாம் ஒரு பக்கம் தொண்டனா மாதிரி அரசியல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து படம் வந்தால் மட்டும்தான் அவங்க தேட்டருக்கு வராங்க, அதர்வைஸ் அவங்களும் அவங்களோட பேரம் பேத்தி ஜாலியாக கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கமல் சார் ஃபேன்ஸு எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் ஏன் ஃபேன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற அளவில் லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒன்லி ஃபார் தேர் பாலிடிக் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை தாண்டி ஃபேன்ஸோட மனநிலை இன்றைக்கி ஒருத்தவங்களுக்காக இல்லைனா ஒரு படத்தை வாழ வைக்கிறதுக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்க வந்து சினிமாவை ஒரு என்டர்டெயின் ஃபேக்டருங்கிறத தாண்டி நல்லா இருந்தால் பார்க்குறாங்க, இல்லையா உடனே அடித்து அந்த படத்தை படுக்க போட்டு பால் ஊற்றுறாங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்புறம் மூணாவதாக சோஷியல் மீடியா தான் மிகப்பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறதே அந்த ஸ்டாட் சொல்லுது. என்ன அப்படின்னா, முன்னாடி ஒரு பெரிய படம் வருது அப்படின்னா அந்த படத்தில் யார்ப்பா ஹீரோ, இது விஜயகாந்த் சார் படமா, அது ரஜினி சார் படமா, இது கமல் சார் படமானு ஆக்டரோட படமாக இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா சோஷியல் மீடியாவோட தாக்கம் வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, இது முருகதாஸ் சார் படமா, இது லோகேஷ் கனகராஜ் படமா, இது மிஷ்கின் படமான்னு சொல்லி டேரக்டர்ஸோட ஃபிலிம் ஆகுது. எஸ், ஆப்வியஸ்லாம் நம்ம அதை ஒத்துக்கிட்டு ஆகணும். இங்கே நடிகர்கள் வந்து ராஜாக்கள் அப்படின்னா இயக்குனர்கள் அந்த ராஜாவை உருவாக்கக்கூடிய ராஜகுருன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்டர்ஸ் ஆர் கிங்ஸ், டைரக்டர்ஸ் ஆர் கிங் மேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு டைலாக் இருக்குது. அப்போ நீங்கள் டைரக்டருக்காக படம் பார்க்குறது போய் அந்த டைரக்டர் நடிக்க வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு படம் பார்க்குற ஒரு விதம் இருக்குல்ல, அது இங்கே வந்து அதிகமாக தாக்குது. சொல்லப்போனால் லோகேஷ் கனகராஜ் வந்து அவரோட இன்டர்வியூவில் எல்லாத்துலேயுமே எப்படி அவருக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமாக எழுதுறாரு, எப்படி வந்து ஒரு ஹீரோயினை போட்டு தள்ளுற ப்ரூட்டலாக ஒரு சீன் எழுதுறாரு, எப்படி வந்து அவரோட படங்களில் லவ் செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி இங்கே அவரோட நரேஷன், அவரோட ஃபிலிம் ஸ்டைலெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ லோகேஷோட அந்த ஒரு ஃபிலிமோகிராஃபி பிடிச்சி அவர் அட்மையர் பண்ணுறவங்க அவரோட படம் வர்றப்ப கண்ணை மூடிட்டு போய் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆப்போசிட்டில் வர ஜிடி நாயுடு அதை அப்புறம் பார்த்துக்கலான்ற இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி பிரதீப் ரங்கனா இருக்கட்டும், அவரை சோஷியல் மீடியாவில் அட்மையர் பண்ணுறவங்க அவர் வந்து பார்க்குறது தனுஷ் மாதிரியே இருக்காரு, அவர் வந்து இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் க்ரஷ் வச்சுக்கிறவங்க இங்கே அவரோட படங்களை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்கன்ற மாதிரியான கருத்துக்களும் இருக்குது. அபிஷன் ஜீவிந்த் இதில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணி அதில் ஒரு ரோல் பண்ணதுனால அவர் ரொம்ப சாஃப்டான ஒருத்தர். அவர் வந்து சொல்லப்போனால் எப்படி சொல்ல ரொம்ப ஏஸ்தட்டிக்கான ஒரு பர்சன். அவரோட படங்களும் அப்படின்னு சொல்லி வித்தில் வருது. இங்கே எல்லாருமே ஃபீல் குட்டுக்கு அர்த்தம் தெரியாமல் இதெல்லாம் ஃபீல் குட் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஏதோ எப்படி சொல்ல ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்ஸ்டாகிராமில் இதே யாத்திசே ஐயோத்தி சித்தான்னு சொல்லி எவ்வளோ தமிழில்
ஆகச்சிறந்த படங்கள் ஒரு கிடாயின் கருணை மனுன்னு சொல்லி எவ்வளோ ஆகச்சிறந்த கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் இருந்தது. கடைசி விவசாயியை தாண்டி நமக்கு ஒரு படம் வேணுமா? இல்ல கொட்டுக்காளியை தாண்டி ஒரு படம் வேணுமா? அந்த படத்தெல்லாம் நம்ம கொண்டாடினோமான்னு கேட்டா கிடையாது. ஆனா அதெல்லாம் கொண்டாடல வந்து இன்ஸ்டாகிராம்லயும், Facebookலயும் நம்ம வந்து ஸ்டோரி போட்டுட்டு ஃபயர் விட்டுட்டு, இத ஏன் நம்ம கொண்டாடல? இதுதான் தமிழ் சினிமா, இதுதான் தமிழ் சமூகம்னு சொல்லி நம்ம ஒரு பக்கம் அவங்கள குறை சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இன்னைக்கு ஒரு படம் வெற்றி அடையணுமா, அடையக்கூடாதாங்கிறத முடிவு பண்றது சோசியல் மீடியா தான். அந்த சோசியல் மீடியாவ யார் ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நல்ல சோசியல் மீடியா நாலேட்ஜ் இருக்கக்கூடிய இயக்குனர்களும், அவங்களுக்கு பேக்ல இருக்கக்கூடிய பிஆர் டீமும் அப்படிங்கிறது அந்த ஸ்டாட் சொல்லுது. சரி இதெல்லாம் நடந்தா, இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ நேரம் நீ கூவுற அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதே மாதிரியான தொடர்ந்து இப்போ விஷயங்கள் நடந்தால் ஆக்ஷன் பேசிஸ் ஃபீல் குட் அப்படின்னு சொல்லி தப்பாக ப்ரொமோட் செய்யக்கூடிய படங்கள், கதையே இல்லாமல் 3 மணி நேரம் அவங்களை என்டர்டெயின் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு படங்களும், கருத்தே சொல்லாத ஒரு சில படங்கள் தான் இங்கே வாழுமே தவிர, இங்கே கருத்தை சார்ந்து, அரசியல் சார்ந்து, வழி சார்ந்து, உணர்வு சார்ந்து எடுக்கக்கூடிய படங்கள் ஓடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பாரஞ்சித் படங்களோ, மாரி செல்வராஜ் படங்களோ, இது இல்லாமல் வரக்கூடிய பல இயக்குனர்களோட படம் வந்து இங்கே ஓடுமா அப்படின்னு கேட்டால் வெற்றிமாறன் படம், அது இல்லாமல் பல இயக்குனர்கள் இருக்காங்கல்ல, நம்ம மணிகண்டனாக இருக்கட்டும், இவங்களோட படங்கள் ஓடுமா? அச்வினோத் மாதிரியான படங்கள் ஓடுமான்னு கேட்டால், இப்போ அச்வினோத் வந்து ஒரு பக்கம் தலையை வச்சு, இன்னொரு பக்கம் தளபதி வச்சும் படம் பண்ணுறாரு, ஓடுது. அவர் நார்மல் ஃபில்ம் பண்ணுறப்ப எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. சதுரங்க வேட்டை எத்தனை பேர் கொண்டாடினாங்க? அவர் தீரன் பண்ணுறாங்க பார்த்தோமா, அச்வினோத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி ஒரு நார்மலான நந்தன் படத்தை எடுத்து சரவணனோட படத்தை எவ்வளோ பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியான இயக்குனர்கள் காணாமல் போவாங்க. சரி இயக்குனர்கள் ஒரு பக்கம் விட்டுருங்க. அப்கமிங் ஆர்டிஸ்ட் விஷால், அதுக்கப்புறம் நான் சொன்ன ஹரிஷ் கல்யாண் இவங்கள விட்டுருங்க. கதிரை விட்டுருங்க. அதுக்கு கீழ நெறைய பேர் டெபியூவாவும் 2, 3 படம் நல்ல படம் பண்ணிட்டு அடுத்து காணாம போறாங்களே. ஸோ அவங்க எங்க போவாங்க? அவங்களுக்கு பெரிய பிஆர் டீமோ, அவங்களுக்கு பெரிய பேக்கப் சப்போர்ட் டீமோ இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வருது. மலையாள சினிமால என்ன விஷயம் நடந்து, மலையாள சினிமா டாப்லேருந்து கீழ அடிமட்டம் வரையும் அடிபட்டு காணாம போயி, திரும்ப அவங்க செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டு மேல வந்தாங்களோ, அத தமிழ் சினிமா இனிமேல் செய்யும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. மலையாளத்தில இப்படி தான் மோகன்லால், மம்முட்டின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அவங்கள மட்டுமே வளர்த்துக்கிறது, ரைட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது இல்லன்றது ஒரு காலங்காலமா இருந்தது. ஒரு கட்டத்தில மம்முட்டி, மோகன்லால்னு சொல்லி ஒரு 4 நடிகர் அங்க சஸ்டெயின் பண்றாங்க. மீதி எல்லாம் காணாம போறாங்க. மலையாள சினிமா அணியுது. மீதி எல்லாம் இங்க வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப இங்க இருக்க நடிகர்கள்ட்ட கால் ஷீட் கேட்டு மலையாள சினிமால நடிக்க சொல்றாங்க. கமல் சார்ட்ட, ரஜினி சார்ட்ட கேட்டாங்க. எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு படம் பண்ணி குடுங்க. அந்த வசூல் வச்சா நாங்க அடுத்து கொஞ்ச நாள் ஓட்டிக்கிறோன்னு. அப்படி இருந்த மலையாள சினிமா இன்னைக்கு ரிலீஸ் ஆனாலே ஆகா ஓகோன்னு தமிழ்நாட்டில பிச்சுக்கிட்டு ஓடுது. மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து எவ்வளோ படங்கள் இங்க பிச்சுக்கிட்டு ஓடுற அளவு அவங்களோட ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங் வந்துருச்சு. காரணம் ரைட்டர்ஸ்க்கு திரும்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டாங்க. சின்ன சின்ன ஆக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து எலவேட் குடுக்குறாங்க. ஸ்டோரி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா தமிழ் சினிமா மட்டும் இன்னும் அதுக்குள்ள இல்லாம கமர்ஷியல், ஆடு, 4 பாட்டு அப்படிங்கிற மாதிரி டபுள் மீனிங் டயலாக்ஸுங்கிற மாதிரியான ஒரு உலகத்துக்கு போயிட்டுருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் இங்க இனிமேல் புதுசா இயக்குனரா இருக்கவங்கலாம் நடிக்க வந்தா இங்க பல பேரோட வாழ்க்கை காணாம போகுதுன்ற ஒரு ஸ்டாட்ஸே தவிர, நம்மளுக்கு தனிப்பட்ட விதத்தில லோகேஷ் மேலேயோ, இல்லன்னா வந்து பிஆர் மேலேயோ, ஆர்எல்ஸ் அபிஷன் ஜீவின் மேலேயோ, யார் மேலும் நமக்கு தனிப்பட்ட எந்த ஒரு வன்மமும், எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது. ஆனா அதே நேரம் இப்படி படம் பண்றவங்க இதே மாரி எத்தன படத்த ப்ரமோட் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஓவராலா உங்களோட பார்வையில இங்க இருக்கக்கூடிய இயக்குனர்கள் நடிகர்களா மாறுறதும், நடிகர்கள் பாடலாசிரியராகவும், பாடல் எழுதுறவங்களாவும், பாடுறவங்களாவும், புரொடியூசர்ஸா மாறுறதும், இல்ல அரசியலுக்கு வர்றதும் நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதே நேரம் இவங்கலாம் வர்றதுனால இவங்களோட மற்ற நடிகர்களோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாகுதா அப்படிங்கிறதையும், இல்ல அவங்க அவங்க திறமை இருந்தா அவங்க வளர்ந்து தான் வருவாங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்து இருக்கும்ல. ஸோ ஓவராலா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாலை முரசு வைபா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.